Students, நான் உங்க வனிதா மிஸ் பேசுறேன். நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 11 வெக்டார் அல்ஜீப்ரா சாப்டர் நம்பர் 8 எக்ஸசைஸ் 8.2 ஓட இன்ட்ரோடக்ஷனும் அதே போல சம் நம்பர் 1 இந்த வீடியோல பார்க்க போற ஸ்டூடண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போக போறோம். சோ நம்ம இன்னைக்கு இந்த டாபிக்ல 8.2ல நம்ம பார்க்க போறது டைரக்ஷன் கொசைன்ஸ் அண்ட் டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்ட் அது ஃபாலோட் பண்ணி அதோட கண்டிஷன்ஸ் அதே போல் சம்ஸும் பார்க்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க டைரக்ஷன் கொசைனா எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே போல் டைரக்ஷன் ரேஷியோனா என்னன்னு கண்டுபிடிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டைரக்ஷன் கொசைனை பற்றி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நான் இங்கே வந்து 3 டைமென்ஷனல் சிஸ்டமை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னால் உங்களுக்கு தெரியும் 3 ஆக்சஸ் இருக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் வந்து எக்ஸ்னையும், ஒய் ஆக்சஸ் வந்து ஒய்யும், ஜெட் ஆக்சஸ் வந்து ஜெட்டையும் நான் ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல் இந்த 3 ஆக்சஸும் ஒரு இடத்துல மீட் பண்ணோம், அந்த பாயிண்ட்டை ஒரிஜின் எடுத்துக்கிறோம். அதே போல் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அந்த பாயிண்ட்டை பீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் பி வந்து ஸ்பேஸில் இருக்கிறதுனால, அதே போல் நம்ம இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பேஸாக இருக்கிறதுனால நம்ம அதோட பாயிண்ட்ஸ் கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸு ஒய் ஜெட்டுன்னு இருக்கும். ஏன்னா 3 டைமென்ஷனல் ஸ்பேஸு, அதனால் பாயிண்ட் வந்து எத்தனை கோஆர்டினேட்ஸ் இருக்கும், 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், ஜெட் கோஆர்டினேட். ஸோ நவ் இந்த பாயிண்ட் பியை ஒரிஜினோட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுங்க. ஸோ இந்த டைரக்ஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த லைன் செக்மெண்ட், ஏன் இந்த லைன் செக்மெண்ட் நான் சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஏரோ மார்க் வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் பி. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓ, எண்டிங் பாயிண்ட் வந்து பி. ஸோ இதை வந்து என்னென்னு நம்ம சொல்லுவோம், இதை வந்து ஓபியை வந்து நம்ம ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். டைரக்டட் லைன் செக்மெண்ட் ஏன்னா டைரக்ஷன் இருக்கு, அதே போல 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட டைரக்டட் லைன் செக்மெண்ட்டை நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா வெக்டார்னு சொல்ல போறோம். ஸோ வெக்டாரோட டெஃபினேஷன் என்னன்னு சொல்லணும்னா a directed line segment is called as a vector. In another one dimension என்ன சொல்லணும்னா a vector is nothing but a quantity which has both magnitude and direction. ஸோ டைரக்ஷன் இங்கே இருக்கு, மேக்னிடியூட் சின்ஸ் வந்து 2 எண்ட் பாயிண்ட் இருக்கனால கண்டிப்பாக அதுக்கு லென்த்து தெரியும். லென்த் இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட், லென்த் இஸ் நத்திங் பட் த மேக்னிடியூட். ஸோ இந்த லைன் செக்மெண்ட்டை நான் என்னன்னு சொல்லலாம், வெக்டார்னு சொல்லலாம். அதே போல் இந்த வெக்டாரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரிஜின் இருக்கனால மோஸ்ட் ப்ராமிசிங்காக இதை வந்து பொசிஷன் வெக்டார்னு சொல்லலாம், பொசிஷன் வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இந்த வெக்டாரை நம்ம எப்படி சிம்பாலிக்கல் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா ஓபி ஒரு ஆரோமார்க், ஓபி ஆரோமார்க். ஸோ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஓ, எண்டிங் பாயிண்ட் வந்து பி. ஸோ அதனால தான் நான் எண்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஆரோமார்க் சிம்பிள் கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போ நம்ம வந்து இதோட லென்த்தை வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, லென்த்தை வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னா, இப்போ 6ன்னா இதை வந்து மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே ஒரு ஏரோமா கொடுத்தா அதை வெக்டார்னு நம்ம சொல்லுவோம், அதை வெக்டார், ஆர் வெக்டார். ஸோ திஸ் டைரக்டட் லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் ஆஸ் ஆர் வெக்டார், அதர்வைஸ் கால்ட் ஆஸ் ஓபி வெக்டார், ஓபி வெக்டர். ஸோ இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா இதில் வந்து இந்த ரெப்ரசன்டேஷனில் வந்து உங்களுக்கு எண்டிங் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கு, இதில் வந்து உங்களுக்கு மேக்னிடியூடோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெக்டாரோட மேக்னிடியூட் தெரியுது, இதில் எண்ட் பாயிண்ட்ஸும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் தெரியுது. ஸோ போத் ஆர் சேம். ஸோ நான் எப்படி எழுதலாம்னா ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார், ஆர் வெக்டார் வேர் ஆர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட். ஸோ இந்த மேக்னிடியூட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார்னா இது அந்த வெக்டாரோட நம்ம லென்த்தை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டார். ஸோ மாடுலஸ்னு ஒரு சிம்பிள் வந்தாலே லென்த்தை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நினச்சிக்கோங்க. அதே வந்து மேலே வந்து நம்ம ஆரோ மார்க் போட்டிருந்தா அதை வெக்டார்னு. ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஆர் வெக்டார்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா மேக்னிடியூடுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் உங்களுக்கு வந்து வெக்டாரோட introduction clear-ஆ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So vector means what? It's a directed line segment. It's a directed line segment. When the starting point is the origin, it is called as a position vector. It is called as a position vector. ஸோ உங்களுக்கு வந்து தியரம் 8.5ல ஒரு தியரம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா along the x-axis, y-axis, j-axis
if you take the unit vector as I cap, j cap as well as k cap. So along the x-axis, y-axis, j-axis, if you take a unit vector na enna arthana, name itself suggests that vector length is 1. Vector oda length 1 ah irukum. So அந்த vectors நம்ம இப்ப எடுத்துறோம். So that vector, each and every position vector can be represented as, so if you know, if you have the I vector, j vector as well as k vector along the x-axis, y-axis as well as z-axis, the position vector can be represented as xi cap plus yj cap plus zk cap. So இத வந்து நம்ம வந்து இந்த சிம்பலை வந்து capனு சொல்லுவோம் இல்லனா hatனு சொல்லுவோம். cap or hat. So whichever it is convenient for you, you can use it. So if according to the theorem 8.5, if I cap, j cap and k cap represents the unit vector along the x-axis, y-axis, z-axis, then a position vector can be represented as x into I cap plus y into j cap plus z into k cap, where x, y, z are the real numbers. அந்த போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், x வந்து x coordinate, y வந்து y coordinate, z வந்து z coordinates. ஸோ இதுக்கும் நமக்கு டைரக்ஷன் கொசைனுக்கும் என்ன ஒரு சம்மந்தம்னா, நம்ம இப்போ தான் டைரக்ஷன் கொசைனுக்குள்ள நம்ம இன்ட்ரோ கொடுக்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொசிஷன் வெக்டார் எடுத்திருக்கோம், ஒரு வெக்டார் எடுத்திருக்கோம். அந்த வெக்டார் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுது. இஃப் யூ டேக் த ஆங்கிள் as alpha, okay, then again this position vector, this vector makes an angle beta with y axis, beta with y axis, and then with respect to z axis it makes an angle alpha. So இங்க alpha, beta, gamma ன்றது என்னது, respect to x-axis, y-axis and z-axis, that particular vector is making the angle. So உங்களுக்கு alpha, beta, gamma என்னென்ன அர்த்தம்னா, the vector வந்து x-axisக்கும் y-axisக்கும் z-axisக்கும் form பண்ண angle. So the direction cosine is nothing but, okay, direction cosine என்னன்னா cos of alpha, cos of beta, cos of gamma. So அந்த alpha, beta, gammaவை அந்த alpha, beta, gammaக்கு cosine கண்டுபிடிச்சா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா direction cosines. ஸோ நம்ம இப்போ வந்து ஆல்ஃபா, பீட்டா, காமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வெக்டார் வந்து எக்ஸாக்சஸ்க்கு பக்கத்து எக்ஸாக்சஸில் ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளில் ஆல்ஃபான்றோம். அந்த வெக்டார் வந்து ஒய் ஆக்சிஸ் கிட்ட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை வந்து பீட்டான்றோம். அதே போல் அந்த வெக்டார் வந்து ஜெட் ஆக்சிஸ் கூட ஃபார்ம் பண்ணுற ஆங்கிளை காமான்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆங்கிளுக்கு நம்ம கொசைன் வேல்யூ எடுத்தால் அதை வந்து டைரக்ஷனல் கொசைன் சொல்கிறோம். டைரக்ஷனல் கொசைன் சொல்கிறோம். ஸோ இந்த டைரக்ஷன் கொசைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புக்கில் ஈஸியாக ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. cos alpha is equal to x by r. Cos beta is equal to y by r. Cos gamma is equal to z by r. So r na உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட், அந்த வெக்டாரோட மேக்னிடியூட். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. r is equal to square root of x square plus y square plus z square. r is equal to square root of x square plus y square plus z square. அதே போல் இன்னொரு நோட்டும் கொடுத்துருக்காங்க. cos alpha, cos beta, cos gamma வந்து டைரக்ஷன் கொசைனா it will completely satisfy a condition. என்ன கண்டிஷன்னா x by r the whole square, y by r the whole square plus z by r the whole square is equal to 1. That is cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. அதாவது என்னன்னா இதெல்லாம் நமக்கு டைரக்ஷன் கொசைன்னா கண்டிப்பா the sum of the squares of the direction cosine is equal to 1. Sum of the squares of the directional cosine is equal to 1. Okay students, so இதுதான் வந்து உங்களுக்கு வந்து direction cosine
அதுக்கப்புறம் அது ஃபாலோ பண்ணி ஒரு கண்டிஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும்னா, ஒரு வெக்டார் கொடுத்துருப்பாங்க, அந்த வெக்டாருக்கு ஒரு டைரக்ஷன் கொசைன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அதுலேருந்து ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லைன்னா ஒரு டைரக்ஷன் கொசைன் கொடுத்து அது வந்து ஒரு வெக்டாரோட டைரக்ஷன் கொசைனான்னு கூட கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் இந்த இன்ட்ரோ வந்து இதோட முடியுது. ஸோ நம்ம இப்போ வந்து சம் நம்பர் 1 பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 8 எக்ஸசைஸ் 8.2 ஓட ஃபர்ஸ்ட் சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லுதுன்னா, வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆர் டைரக்ட் கொஷின்ஸ் ஆஃப் சம் வெக்டார்ஸ் ஆர் நாட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் உங்களுக்கு 3 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்டிவிஷனுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும் whether this ratios are direction cosines or not. So first subdivision என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/5, 3/5, 4/5. ஸோ இந்த ரேஷியோ வந்து டைரக்ஷன் கொசைன் ஆர் நாட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு புக்கில் ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, L, M, N ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் of a vector if and only if L square plus M square plus N square is equal to 1. So என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்கன்னா, L, M, N if it represents the direction cosine of a vector if and only if L square plus M square plus N square is equal to 1. Here L is nothing but x by r. ஸோ இன்ட்ரடக்ஷனை நான் சொல்லியிருப்பேன், டைரக்ஷன் கொசைனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னு, எக்ஸ் பை ஆர். ஸோ எல் ரெப்ரசன்ட் எக்ஸ் பை ஆர், எம் ரெப்ரசன்ட் ஒய் பை ஆர் அண்ட் என் ரெப்ரசன்ட் ஜெட் பை ஆர், வேர் ஆர் கேன் பி கால்குலேட்டட் பை யூஸிங் த ஃபார்முலா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, L, M, N are the direction cosine of a vector if and only if L square plus M square plus N square is equal to 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன் டைரக்ஷன் கொசைன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எக்ஸ் பை ஆர்னு. அந்த எக்ஸ் பை ஆரை ஜஸ்ட் எல்லுன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி ஃபைன். அண்ட் ஒய் பை ஆரை எம்னு எடுத்துக்கோங்க. அதே போல் ஜெட் பை ஆரை என்னன்னு எடுத்துக்கோங்க. ஆர் எப்படி கால்குலேட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூயை நம்ம எல்லுன்னு எடுத்துப்போம். எல் இஸ் ஈக்குவல் டு 1/5. அதே போல் m is equal to 3/5. So and then n is equal to 4/5. ஏன் நான் இந்த கனெக்ஷன்லாம் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம செகண்ட் சம் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த டைரக்ஷன் கொசைன் பற்றி பேச போகிறோம். ஸோ அதனால இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கும் செகண்ட் சம்முக்கும் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வேல்யூயை எல்லுன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் வேல்யூ எம்னு எடுத்துக்கோங்க, தேர்ட் வேல்யூயை என்னு எடுத்துக்கோங்க. ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயரை கேல்குலேட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல் ஸ்கொயர்னால் என்னென்னு, எல்லோட ஹோல் ஸ்கொயர். ஸோ எல் வந்து 1/5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3/5 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4/5 the whole square. So 1/5 or the whole square வந்து 1/25 because 1 into 1 வந்து 1, 5 into 5 வந்து 25. அதே போல் 3/5 the whole square வந்து 9/25. ஏன்னா 3 into 3, 5 into 5. ஸோ இது வந்து 16/25. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ணணும். டினாமினேட்டர் வந்து சேமு. ஸோ ஜஸ்ட்டு டினாமினேட்டரை சேம் நம்பராக இருக்கிறதுனால அதை எழுதிட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 26/25. டெஃபினெட்லி 26/25 இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே வந்து எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 1 வந்திருக்கனால நம்ம எல்எம் என்ன டைரக்ஷன் கொசைன்னு சொல்ல மாட்டோம். அதனால் நம்ம என்ன எழுதலாம்னா therefore 1/5, 3/5, 4/5 does not represents a direction cosines. So does not represent direction
cosines. Suppose இதோட வேல்யூ வந்து 1 இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், it represents a direction cosines ன்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மோட ஃபர்ஸ்ட் சப்டிஷன் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் சம் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது செகண்ட் சம். செகண்ட் சம்மில் கொடுத்துருக்க ரேஷியோ என்னன்னா 1/√2 1/2 and then 1/2. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ எல்லுன்னு எடுத்துப்போம், 1/√2. நெக்ஸ்ட் வேல்யூ எம்னு எடுத்துப்போம், 1/2. நெக்ஸ்ட் வேல்யூ என்னு எடுத்துப்போம், 1/2. ஸோ நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணோம், m² + n² + n². 1 வந்தால் அது டைரக்ஷன் கொசைன், 1 வரலன்னா அது டைரக்ஷன் கொசைன். டைரக்ஷன் கொசைனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 1 வரும், டைரக்ஷன் கொசைனாக இல்லைன்னா அது 1 வராது. ஸோ 1/√2 the whole square plus 1/2 the whole square plus 1/2 the whole square. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், 1/√2 the whole square என்ன அர்த்தம்னா 1/√2 into 1/√2. ஸோ இது வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 into 1 வந்து 1, √2 into √2 வந்து 2. ஸோ அதனால் இதோட வேல்யூ வந்து 1/2 plus 1/4 plus 1/4. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் எல்சிஎம் நான் ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறேன். ஸோ 1/2 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்முக்கு டினாமினேட்டர் சேமு. ஸோ 4 போட்டுட்டு 1 + 1. ஸோ உங்களுக்கு என்ன கிடச்சிரும், 1/2 plus 2/4 which is nothing but 1/2. So 1/2 plus 1/2. So 1/2 plus 1/2 வந்து denominator same. So 1 plus 1 is equal to 2/2 is equal to 1 is equal to 1. இல்லைனா நீங்கள் LCM கண்டுபிடிச்சு அப்படியும் போடலாம். ஸோ எதுனாலும் உங்களுக்கு சிம்பிளாக எது உங்களுக்கு சிம்பிளாக தோணுது அதே மாதிரி போடுங்க. ஸோ இது நம்ம என்ன எழுதுவோம், 1/√2, 1/2, 1/2 represent direction cosine. அதை வந்து நம்ம டிசின்னு கூட நம்ம போடலாம். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/3, 0, 3/4. ஸோ இதுதான் தேர்ட் ஒன், 4/3, 0, 3/4. ஸோ இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் இந்த போன சம்மு மாதிரியே தான் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் இருக்கிறத எல்லுன்னு எடுத்துப்போம். எல் வந்து 4/3, எம் வந்து 0, n வந்து 3/4. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், L² plus m² plus n². ஸோ 4/3 the whole square plus 0² plus 3/4 the whole square. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன வரும், 16/9 plus 0 plus 9/16. ஸோ உங்களுக்கு வந்து இது நீங்கள் எப்படி இது பண்ணிக்கலாம், 16/9 plus 9/16 எழுதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 16 into 16 256 plus 81/16 into 9. ஸோ 16 into 9, 6 9s are 54. ஸோ 4 5, ஸோ 144. ஸோ 144. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், 256 81 ஆட் பண்ணால் உங்களுக்கு 7 337 7/144. ஸோ இது வந்து definitely not equal to 1. ஸோ 4/3, 0, 3/4 does not represent direction cosine. ஸோ does not represent direction cosine. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.